ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ கடலைப்பருப்பு வச்சு எப்படி பொரியல் பண்ணலான்னு செய்து காட்ட போகிறோம். உங்களுக்கு வாழைப்பூவை எப்படி உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்கிறத நான் இப்போ காட்டுறேன். உங்களுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் பொரியலுக்கு. இந்த மேலே இருக்க தோலை உரித்து எடுத்துட்டு உள்ளே இருக்க இந்த பூவை உடைக்காமல் அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம மேலே நல்லா தீத்திட்டோம்னா அந்த மொக்கெல்லாம் உடஞ்சிட்டு விரிஞ்சிட்டு வந்துடும். அதில் இந்த நீளமாக இருக்கிறத மேலே கொண்டை வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள், அதையும் இந்த முன்னாடி இருக்க அந்த தோலையும் எடுத்துட்டோம்னா க்ளீன் ஆகிடும். எல்லாம் அதேமாரி எடுத்துக்கணும். நம்ம பாருங்கள், எல்லாத்துலேயும் இதேமாரி இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். தனியாக காட்டுறவங்களுக்கு அதில் தெரியாதனால அந்த பீஸையும் இதையும் எடுத்துட்டோம்னா நம்ம அவ்வளோதான். எல்லா பூவும் இதே மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அப்புறமே கட் பண்ணலாம். பாருங்கள், எல்லாம் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி உடைக்காமல் எடுத்துக்கிட்டோம்னா கட் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதை தண்ணியில் நம்ம தள்ளிடலாம். கட் பண்ண தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். எல்லாத்தையும் இதுமாதிரி கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். வாழைப்பூவை நம்ம உரித்து க்ளீன் பண்ணிட்டே வரக்குள்ள உள்ளே இந்த மாதிரி குட்டி பூ மாதிரி இருக்கும். அதை எதுவுமே நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை. அதில் எதுவுமே அந்த முக்கு மாதிரி இருக்கிறதுலாம் இருக்காது. அதனால் இதை நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் தள்ளிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதையும் நம்ம ரொம்ப பொடியாக நறுக்கி தண்ணியிலே நம்ம போட்டு வைக்கலாம். இதை நைட்டே கட் பண்ணி வச்சும் காலையில் சமைக்கலாம், இல்லை கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சியும் செய்யலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. நான் நைட்டே கட் பண்ணி வைக்கிறேன். நான் எப்பயுமே நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் சமைப்பேன். நீங்கள் எப்படி வேணாலும் செய்துக்குங்க. இதை இப்போ மூடி வைக்கிறேன். நான் ஓவர் நைட் எதுக்கு வாழைப்பூவை தண்ணியில் போட்டு வைக்கணும்னா துவர்ப்பு அதிகமாக இல்லாமல் இருக்கிறது தான். இல்லை 1/2 hourலேயும் தண்ணியில் போட்டு வச்சு நம்ம செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடலைப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போது கடலைப்பருப்பை விசில் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சமையல் ஆயில் விடுறேன். நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். இது க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பொரியல் செய்யலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. மிளகாய் தள்ளிடலாம். நம்ம உடனே கூடவே ஆனியனும் தள்ளிடலாம். நம்ம பாதி அளவு கருவேப்பிலை கொத்தமல்லியை ஆட் பண்ணுறேன். இப்போ மஞ்சள் பொடிக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாழைப்பூவை போட்டுடலாம். இது நல்லா 2 வாட்டி தண்ணியில் விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். வாழைப்பூ தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது வாழைப்பூ போட்டு
ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வேக வச்ச கடலை பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். அது ஏன்னா அதில் இருக்க தண்ணியோடு சேர்ந்து இந்த வாழைப்பூவும் நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். இதை மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம காய் வந்து பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு கப் தேங்காவை இதில் ஆட் பண்ணுறேன். அதுவும் சேர்ந்து நல்லா வெந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பொரியல் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீதி இருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை அதில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாழைப்பூ பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட்டை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.